எங்க இருந்து என் கடையை காணா, மிஷினையும் காணா, துணிமணி எதையுமே காணாமே. இது யார் பார்த்த வேலைன்னு தெரியலையே. ஐயோ, தைக்க கொடுத்த துணியை வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு தெரியலையே. கடவுளே, ஒரு டீ குடிக்க போனது தப்பா? மிஷின் இருக்குது, துணி இருக்குது. இப்போ ஒரு கடை தான் வேணும். பேசாமல் இந்த பஸ் ஸ்டாப்லேயே ஒரு கடையை போட்டுருவோமா? ஆமாம், இதில் கடையை போடுவோம் பேசாமல். சரி, கடையை போட்டாச்சு. முத பத்தக்கா, கீத்தாக்கா, உமாக்கா இவங்க துணியை வாங்கி தச்சு போட்டுருவோம். நம்ம எப்பேற்பட்ட டெய்லர்னு அவங்களுக்கு காமிக்கணும். பத்தக்காக்கு ஒரு ஃபோன் போடுவோம். ஹலோ பத்தக்கா. என்னடி வள்ளி, என்ன விஷயம் ஃபோன் பண்ணியிருக்க? காரணம் இல்லாமல் ஃபோன் பண்ண மாட்டியே. ஆமாக்கா, காரணத்தோட தாக்கா ஃபோன் பண்ணுறேன். நான் ஒரு புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன்க்கா. அப்படியாடி? என்னடி கடை? சொல்லவே இல்லை என்கிட்ட. அக்கா யார்த்தையுமே சொல்லலக்கா, இப்போதாக்கா ஆரம்பிச்சிருக்கேன். டெய்லர் கடைக்கா, நல்லா டிசைனாக துணி தைச்சு கொடுப்பேன்க்கா. உனக்கு, அண்ணனுக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தச்சு தரேன்க்கா. துணி இருந்தால் எடுத்துட்டு வா. அப்படியே கீதா, உமா, லட்சுமி எல்லாருக்கும் சொல்லியிருக்கா. அவங்களும் துணி வச்சுருந்தாங்கன்னா